வெறும் 3 பொருளை வச்சு பீன்ஸ் பொரியல் டேஸ்ட்டாக செய்கிறது எப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு வந்து பீன்ஸை வந்து நான் சிசர் வச்சு 2 மூணையும் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு பொருள் காட்டுறேன் பாருங்கள். அது வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வந்துட்டு நம்ம ஆன்லைனில் வாங்குறது வந்து வேஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லுவோம். இல்லை, அப்படி கிடையவே கிடையாது. இது வந்துட்டு வீட்டு பக்கத்துலேயே ஒரு கடையில் விற்றுட்டு இருந்தாங்க. நான் சரி வாங்கிட்டு வந்தேன், சந்தேகத்தோடு தான் வாங்கிட்டு வந்தேன். நல்லாவே கட் ஆகுது இது. பீன்ஸை வந்து இதை வச்சு கொஞ்சம் நேரத்தில் கட் பண்ணி முடிச்சிட்டேன். அந்த 2 முனையும் கட் பண்ணிவிட்டு இதை நம்ம இதில் வச்சு கட் பண்ணிட்டோன்னா நல்லாவே கட் ஆகுது. இங்கே பாருங்கள், சின்ன சின்னதாக. கேரட்டை கூட நீட்டமாக கட் பண்ணிவிட்டு அதை இதில் வச்சு கட் பண்ணிக்கலாம். மொத்தமாக கட் பண்ண முடியாது, இருந்தாலும் நீட்டமாக கட் பண்ணிட்டு கேரட் இதில் கட் பண்ணிக்கலாம். சரி, நம்ம பீன்ஸ்லாம் நிறைய வாங்குவோம் இல்லையா, சட்டுன்னு இது வச்சு இது கட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு பொருள் வச்சு நம்ம கட் பண்ணோன்னா நல்லாவே கட் ஆகுது. அப்புறம் வந்துட்டு சரிக்கு பீன்ஸுக்கு எல்லாத்துக்குமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கட் பண்ணிட்டேன் கொஞ்சம் நேரத்தில். இதை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு அடுத்தது செய்கிறது எப்படின்னா, அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேன் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு 3 பொருள் தான், எண்ணெய், வெங்காயம். நிறைய எல்லாமே போட்டக்கூடாது. இந்த கடுகு, அப்புறம் வந்து வரமிளகாய், இது எதுவுமே தேவைப்படாது. வெறும் எண்ணெய், வெங்காயம், பீன்ஸு, கடைசியாக முட்டை, இவ்வளோ தான் தேவைப்படும். முட்டை வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் ஒரு 3 முட்டை போல் இன்றைக்கி எடுத்து வச்சுருந்தேன், அதுதான் இன்றைக்கி சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிருந்தோடனே கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கோங்க, போதும். போட்டுட்டு நல்லா வதங்கிட்ட உடனே பீன்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்ட உடனே பீன்ஸை இதில் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் போட்டு நல்லா வதக்கிடணுங்க. வதங்கிட்ட உடனே ஒரே ஒரு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடணும், கொஞ்சமாக மிளகாத்தூள், ஒரே ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள். ஒரு டீஸ்பூனில் கூட 1/4 டீஸ்பூன் தான் போடணும். இதில் வந்து ரொம்ப காரம், மிளகா காரம் ரொம்ப சேர்க்காமல் இருந்தால் தான் இந்த பொரியல் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா பீன்ஸ் வதங்கி வந்துருச்சு. வெங்காயம் போட்ட உடனே நான் கொஞ்சமாக மஞ்சளும் கொஞ்சமாக மிளகாத்தூளும் போடுறேன். அதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள், அவ்வளோதான். இவ்வளோ தான் போடுறேன் மிளகாத்தூள் நான். இதில் ரொம்ப போட்டுட்டோம் அப்படின்னா பொரியல் வந்து டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆகிடும். அதனால் வெறும் கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டா போதும். ஒரு கைப்பிடி அளவு தண்ணி எடுத்து நல்லா தெளித்து விட்டுட்டு வேக விட்டுட்டா போதும். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும். கடைசியாக முட்டை போட்டுட்டு இறக்கிட வேண்டியதான். முட்டை போட்டவுடனே கிளறிடக்கூடாது. உப்பு பார்த்துட்டு, நம்ம முட்டை தேவையான அளவு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு 3 முட்டை நான் சேர்த்துருக்கேன். 3 முட்டையை நல்லா கிளறிட்டு இறக்க வேண்டியதான். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மேலே கடைசியாக கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து இறக்கிட்டேன். பொரியல் ரெடி ஆகி